வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 19ஆம் தேதி, வைகாசி மாதம் 6ஆம் தேதி. கடந்த 7 நாட்களாக, அதாவது கடந்த 12ஆம் தேதி தொடங்கி தற்போதைய நிலை வரை மேலடுக்கில் அலைவினை மேற்கொண்டு கோடை வெப்பத்தை தகர்த்திருக்கிறது மேலடுக்கு சுழற்சி. கடந்த 7 நாட்களாக மேலடுக்கில் நிலை பெற்று 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அதாவது 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை தமிழகத்தில் நீடித்த உச்சபட்ச வெப்பநிலையை காணாமல் செய்திருக்கிறது மேலடுக்கு சுழற்சி. என்ற நிலையில் தற்போதும் அது நீடித்து வருகிறது. அடுத்த நிலைக்கு அது வலுவடையவும் இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்பாராமல் கிடைத்த மழைப்பொழிவு, எதிர்பாராமல் கிடைத்த வானிலை என்ற அளவில் இந்த வானிலையை நாம் நோக்க வேண்டும். இது மழைக்காலம் அல்ல, நன்கோடை. இந்த நிலையில் இந்த இதமான வானிலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மேலடுக்கு சுழற்சி. தற்போதைய நிலையில் இதனுடைய அமைப்பு எங்கு, அடுத்த கட்டமாக இந்த சுழற்சி வலுவடையக்கூடிய நிலை எவ்வாறு இருக்கும், இன்றைக்கான மழை பரவல் இந்த சுழற்சியின் மூலம் எவ்வாறு ஏற்பட போகிறது, அடுத்த 48 மணி நேரங்களுக்கான வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும், விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை தொடர்பான மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தற்போதைய நிலையிலான வானிலை அமைப்பு, அதாவது நேற்றைய நிலையில் நேற்று காலை தொடங்கி சுழற்சியானது கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து மேலடுக்குடன் கீழடுக்குடன் இணைய முற்பட்டது. மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்குடன் இணைய முற்பட்டு ஒரு கட்டத்தில் அது பின்னடைவை சந்தித்து அது தென் கடைக்கோடி மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கேரள பகுதிகள், குமரிக்கடல், கிட்டத்தட்ட அரபிக்கடல் வரை நகர்ந்து பின்னடைவை சந்தித்தது. ஏற்பட இருந்த தீவிர மழைப்பொழிவு வாய்ப்புகளும் கிட்டத்தட்ட விலகின. ஓரளவிற்கு மழைப்பொழிவு ஏற்பட்டது. அது தென் மாவட்டங்கள், ஒரு சில மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. இதர மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட குறைந்தது. இந்த நிலையில் தற்போதைய வானிலை அமைப்பாக மேலடுக்கு சுழற்சியானது பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த நிலம் மற்றும் கடல் பகுதி என்ற நிலை, வட இலங்கை என்ற நிலையில் மேலடுக்கில் சுழற்சியானது தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. இந்த நிலைக்கு மேல், இதற்கு மேல், அதாவது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மேலடுக்கு சுழற்சியானது மீண்டும் அலைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. அடுத்த கட்ட நிலைக்கு இந்த மேலடுக்கு சுழற்சியானது முன்னேற தொடங்கிவிட்டது. அதாவது கீழடுக்குடன் தற்போது முதலே இணைய முற்படத் தொடங்கும். அதாவது இன்று காலை வெப்பம் உயர மேலடுக்கு சுழற்சி வலுவடைய தொடங்கும். அதாவது கீழடுக்குடன் இணைய தொடங்கும். அடுத்த 48 மணி நேரங்களில் அது கீழடுக்குடன் முற்றிலுமாக இணைந்துவிடும். இந்த நிலையில் நாளை மாலை அல்லது நாளை நள்ளிரவுக்குள் இந்த கீழடுக்கு சுழற்சியானது பாண்டிச்சேரிக்கும் வட இலங்கைக்கும் இடைப்பட்ட வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கடலோரத்திற்கு மிக நெருக்கமாக இந்த பகுதிகளுக்கு, அதாவது பாண்டிச்சேரிக்கும் வட இலங்கைக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதிகளுக்கு நெருக்கமாக, அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை
இந்த மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடிய நிலையில் தற்போதைய வானிலை அமைப்பும் நகர்வும் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கான மழை வாய்ப்புகள், அதாவது தற்போது மேலடுக்கு சுழற்சி நீடிக்கும் இந்த நிலையில் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக தெற்கில் இருந்து குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் தொடங்கும் மழை படிப்படியாக உள்பகுதிகளுக்கு இந்த முற்பகல் வாக்கிலேயே பரவலாகலாம். அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அல்லது தற்போது முதலே ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மழைப்பொழிவு கடலோரம் தொடங்கி உள்பகுதிகளுக்கு பரவலாக தொடங்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் உள்பகுதிகளுக்கு மழை பரவலாகும். கடலோர பகுதிகளில் இன்று தற்போது முதலே ஆங்காங்கே தொடங்கி உள்பகுதிகளுக்கு பரவலாக தொடங்கும். அதே போல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நேற்றைய விட இன்று மழைப்பொழிவினுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கும். ஏனெனில் மேலடுக்கு சுழற்சியானது இந்த பகுதிகளுக்கு நெருக்கமாக இருப்பதோடு காற்று குவிதலையும் இந்த பகுதிகளில், இந்த மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை வரை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் வரை காற்று குவிதலை வலுவடைய செய்யக்கூடும். மேகமூட்டங்களை வலுவாக்கக்கூடும். மழைப்பொழிவை தீவிரமாக்கக்கூடும் என்ற நிலைதான் இன்றைய முற்பகல் வானிலை நகர்வாக இருக்கும். பிற்பகலுக்கு பின்னர் மேலடுக்கு சுழற்சி மேலும் வலுவடைந்து கீழடுக்குடன் கிட்டத்தட்ட 900 அல்லது 900 மீட்டர் உயரம் வரை கூட கீழே இறங்கி, அது 1500 மீட்டரில் இருந்து 900 மற்றும் 600, 500 மீட்டர் வரை கீழிறங்கி காற்று குவிதலை வலுப்படுத்தி இதர சுற்றுப்புற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். அந்த வகையில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், திருப்பூர் இந்த ஈரோடு இந்த மாவட்டங்கள் வரை மழை பரவலை தீவிரப்படுத்தலாம் என்று பிற்பகலுக்கு மேலும் சுழற்சி தீவிரமடையும் நிலையில் பாலக்காட்டு கணவாய் பகுதிகள் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். அதே போல தெற்கில் உள்ள கணவாய்களினுடைய மேற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும். ஒரு சில கணவாய் பகுதிகளில் மழைப்பொழிவு காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக திடீர் மழைப்பொழிவு, கனமழை பொழிவு, அதிகனமழை பொழிவு தெற்கு கணவாய் பகுதிகளில், அதாவது ஆரியங்காவு, ஆரல்வாய்மொழி, கம்பம் பள்ளத்தாக்கு இந்த பகுதிகள் சார்ந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே வலுவடையக்கூடும். பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலும் காற்று வேக மாறுபாடு காரணமாக கோவை மாவட்டத்திலும் கூட மழைப்பொழிவு ஏற்படும். காற்று அதிகரித்தாலும் அது நிலை பெறாமல், சில நேரங்களில் நிலை பெறாமல் காற்று குவிதலுக்கு காரணமாகி மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய சூழலும் ஏற்படும் என்ற நிலை காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரங்களில் நாளைய பொழுது எவ்வாறு இருக்கும், நள்ளிரவுக்கு பின்னர் வானிலை எவ்வாறு இருக்கும், நள்ளிரவு வேளையில் வெப்ப காற்றினுடைய இணைப்பு சற்று தாமதமாகிறது அல்லது குறைகிறது. அதன் காரணமாக மழைப்பொழிவுடைய தாக்கமும் குறைகிறது. என்ற வகையிலேயே இன்றைய வானிலையும் நகரும். அதிகாலை அல்லது காலை தொடங்கி என வானிலை மாற்றத்துக்கு உள்ளாகும். அதாவது இன்றை விட நாளை இந்த சுழற்சியானது மேலும் நிலை பெற்றுவிடும் அதிகாலை முதலே. எனவே அதிகாலை முதலே வலுவான மழைப்பொழிவை சுழற்சி சார்ந்த சுற்றுப்புற மாவட்டங்களில், நிலப்பகுதிகளில், கடல் பகுதிகளில் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தும். சுழற்சி அது பாக்ஸில் சிந்தி கிட்டத்தட்ட அநேக டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்துதான் அந்த சுழற்சி நீடிக்கிறது, வலுவடையவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 21ஆம் தேதி வரை இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்த உச்சபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்த போகும் மாவட்டங்களாகவும் இந்த மாவட்டங்கள் அமையக்கூடும். சிவப்பு எச்சரிக்கை என்பது இந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும். மேலும் கூடுதலாக திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர்,
தெற்கு உள் மாவட்டங்கள் மதுரை, விருதுநகர், தென்காசி, குமரி, நெல்லை இந்த மாவட்டங்களும் இதில் உள்ளடங்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்திலும் சற்று வலுவான மழை பொழிவிற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அல்லது அடுத்த 48 முதல் 72 மணி நேரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை மழைப்பொழிவினுடைய தீவிரம் என்பது இந்த சுழற்சி வடக்கு நோக்கி நகர்வதை பொறுத்து வலுவடையும். உச்சபட்சமாக விழுப்புரம், செங்கல்பட்டு, காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே அடுத்த 48 மணி நேரங்களுக்கு மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் பரவலாக மழைப்பொழிவு ஏற்படுமா என்பது சற்று வாய்ப்புகள் குறைந்த நிலையே இருக்கின்றன. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழைப்பொழிவு ஏற்படவ அடுத்த 48 மணி நேரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தீவிர மழைப்பொழிவிற்கு இந்த மாவட்டங்களில் தற்போதைய வானிலை நகர்வை நோக்கும்போது வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுகின்றன. இந்த நிலைதான் நமது கண்ணோட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 48 முதல் 72 மணி நேரங்களுக்கான வானிலை நகர்வாக இருக்கும் என நமது விளக்கமாக அமைகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.